அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, இன்றைய திருச்செய்தி தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபை, சமாதானம், இரக்கம் உங்கள் மனதை நிரம்பும் இந்த நேரம் பரிசுத்த ஆவியின் நெருக்கத்தை நீங்கள் உணரட்டும். எபேசியர் 4:32 இப்படிச் சொல்கிறது: ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனம் கிறிஸ்துவின் இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பின் ஆழத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒரு நாள் அப்போஸ்தலர் பேதுரு கர்த்தராகிய இயேசுவிடம் கேட்டார், எத்தனை முறை என் சகோதரனை மன்னிக்க வேண்டும்? இயேசு பதிலளித்தார், 7 தரம் அல்ல பேதுருவே, 70 தரம். அதாவது மன்னிப்புக்கு எல்லை இல்லை. பிறகு இயேசு ஒரு கதையை சொன்னார். ஒரு ராஜாவிடம் மனிதன் ஒருபோதும் செலுத்த முடியாத பெரிய கடன் வைத்திருந்த ஊழியன் அவரின் முன் கொண்டு வரப்பட்டான். ராஜா அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனிடம் உள்ளதை எல்லாம் விற்கும்படி உத்தரவு கொடுத்தார். அவனோ ராஜாவின் காலில் விழுந்து, என்னிடம் பொறுமையாக இருங்கள், நான் அனைத்தும் செலுத்தி விடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டான். ராஜாவின் மனது உருகியது. அவன் கடனை முழுவதும் மன்னித்து அவனை விடுதலை செய்தார். ஆனால் அவன் வெளியே வந்தவுடன் அவனிடம் 100 ரூபாய் மட்டும் கடன் வைத்திருந்த மனிதனை பார்த்தான். அவனை தொண்டையில் பிடித்து, எனக்கு கொடுத்த கடனை இப்போதே கொடு என்று கடுமையாக பேசினான். அந்த மனிதனும் அழுது கேட்டான், என்னிடம் பொறுமையாக இருங்கள் என்று கேட்டான். ஆனால் அவன் இரக்கம் காட்டவில்லை. அவனை சிறையில் போட்டான். இதைக் கண்ட மற்ற ஊழியர்கள் ராஜாவிடம் சொல்லினர். ராஜா அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் உன் பெரிய கடனை மன்னித்தேன். நீ ஏன் உன் சகோதரனுக்கு சிறிய கடனில் இரக்கம் காட்டவில்லை? அவன் கடனை செலுத்தும் வரை உபாவிக்கிறவர்களிடம் அவனை ஒப்படைத்தார். இந்த கதையில் இயேசு நமக்கு சொல்லும் செய்தி, நாம் பெற்ற மாபெரும் மன்னிப்பை நமக்கு சுற்றிலும் உள்ளவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். உலகில் ஒருவன் நீதிமான் அல்ல, ஒருவன் பரிபூரணனும் அல்ல. இருப்பினும் தேவன் தம் ஒரே குமாரனை நமக்காக தந்தார். அவரின் மூலம் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். தேவன் நம்மை எப்படி மன்னித்தாரோ அப்படியே பிறரையும் நாம் மன்னிக்க வேண்டும். தேவன் நம்மை எப்படி நேசித்தாரோ அப்படியே நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, ரோமர் 13:10, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆகையால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அன்பு இயக்கும் இடத்தில் தீமை இடமில்லை. நம் உள்ளத்தில் மனக்கசப்பு, பொறாமை, வெறுப்பு இருந்தால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த வசனம் அருளுகிறது, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மேலும் 1 பேதுரு 4:8, அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம் பாவமில்லாதவர்கள் அல்ல, ஆனால் அவர் கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அவர் நம்மை நேசித்ததால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படியே நாமும் பிறரை மன்னிக்கவும் அன்பு செலுத்தவும் வேண்டும். அந்நிய பாஷை பேசினாலும் அதிசயம் நடந்தாலும் அன்பு இல்லாமல் இருந்தால் அதற்கு மதிப்பு இல்லை. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். பார்வையில் ஒவ்வொரு மனிதனையும் இயேசுவைப் போலவே காண வேண்டும். அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசித்து காப்பார். அவர் பிள்ளைகளான நாம் அவரைப் போலவே நேசிக்க வேண்டும். கர்த்தாவே, நீ எப்படி தெய்வீகமான அன்பில் எங்களை மன்னித்தாயோ அப்படியே நாமும் பிறரை மன்னிக்க உதவி செய். கசப்பையும் வெறுப்பையும் பொறாமையையும் எங்களிடமிருந்து அகற்று. எங்களிடத்தில் உன் அன்பு நிரம்பட்டும், உன் இரக்கம் பொங்கட்டும், உன் கிருபை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.